ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2026ல ரீசெண்டா ரிலீஸ் ஆகி செம்ம ஹிட் அடிச்ச ஒரு படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த படம் 10 கோடியில் எடுத்து 1000 கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா அப்சஷன் அப்படிங்கிற படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்தை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய போறது கிடையாது. நிறைய பேர் இந்நேரம் இந்த படத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த படத்தை பார்க்காதவங்க இந்த படத்தை முழுசா பாருங்க. செம்மையா வெறித்தனமா இருக்கும். அது மட்டும் இல்லாம சின்ன குழந்தைங்க இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை ஸ்கிப் பண்றது நல்லது. சரி, ஓகே, இந்த படத்தை பத்தி பெருசா டிஸ்கஸ் பண்ணாம நம்ம சீக்கிரமாவே இந்த படத்து கூட போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல நம்ம படத்தோட ஹீரோ பியரை தான் காட்டுறாங்க. அவன் நிக்கி அப்படிங்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான் போல. அந்த பொண்ணு கிட்ட எப்படி ப்ரொபோஸ் பண்றது அப்படின்னு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். எதிர்த்தாப்புல ஒரு பொண்ணை உட்கார வச்சு. ஆக்சுவலா அந்த பொண்ணுக்கு பக்கத்துல ஒருத்தர் இருக்கான். அவனோட பேர் அயன். இவன் ஹீரோவோட ஃப்ரெண்டு. ஹீரோ, பியர், அயன், அப்புறம் சாரா, நிக்கி இவங்க எல்லாருமே சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்தவங்க. அது மட்டும் இல்லாம ஒரே இடத்துல தான் இப்பவும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ ஒரு இன்ட்ரோவர்ட் மாதிரியான ஒரு ஆளு. தான் லவ் பண்ற பொண்ணு கிட்ட போய் எப்படி ப்ரொபோஸ் பண்றது கூட தெரியாம அதுக்கு தான் அயனும் பிராக்டிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் ஓவரா அவனும் ப்ரொபோஸ் பண்ணவும் அயனும், அதாவது ஹீரோட ஃப்ரெண்டும் அதை தடுத்து, டேய் நீ ரொம்பவே டீப்பா சொல்ற, அந்த அளவுக்குலாம் நிக்கிக்கு பிடிக்காதரா, அவர் ரொம்பவே கேஷுவலான ஆளு அப்படின்னு அந்த பொண்ணை அனுப்பி வச்சுட்டு, நீ இப்போதைக்கு நிக்கி கிட்ட ப்ரொபோஸ் பண்ணாத, டைம் பார்த்து ப்ரொபோஸ் பண்ணு அப்படின்னு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோவோ இது எப்படியாவது சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அவனுக்கு தைரியம் வரல. அடுத்த சீன்ல அன்னைக்கு நைட்டு ஹீரோவும் வீட்டுக்கு வரும்போது ஹீரோ ஆசையா வளர்த்த அவனோட பூனை இறந்து போய் கிடக்கு. அதை அவனால தாங்கிக்கவே முடியல. அதை கொண்டு போய் புதைக்காம ஒரு கவர்ல எடுத்து வைக்கிறான். ஆக்சுவலா எப்படி அது இறந்திருக்கும் அப்படின்னா, ஹீரோ பெயின் கில்லர் மாத்திரை நிறைய சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான் போல. இவன் ஒழுங்கா கதவுலாம் மூடி வைக்காம இருக்கவும் இந்த பூனை உள்ள பூந்து அந்த மாத்திரையை எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு தான் இறந்து போயிருக்கு. அதனாலேயே இவனுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்பட்டிருக்கும். ஏன் இப்படி விட்டுட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுது புலம்பிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அந்த பூனை இவன் மேல ரொம்பவே பாசம் இருந்திருக்கு. இப்படி பாசம் வச்சது தன்னை விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ண அப்பதான் ஹீரோயின் நிக்கி கால் பண்றா. இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ்ல தினமுமே வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் மீட் பண்ணிப்பாங்க அடிக்கடி. அதனால இன்னைக்கும் வர முடியுமா அப்படின்னு கேட்க, ஆக்சுவலா ஹீரோ பூனை இறந்து போன அந்த ஃபீலிங்ஸ்ல இருக்குதுனால ஃபர்ஸ்ட் வர முடியாது அப்படின்னு தான் சொல்றான். ஆனா அவனுக்கு நிக்கியை தான் ஏற்கனவே நல்லா பிடிக்குமே, லவ் வேற பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால எனக்கு வெளியில வேற ஒரு வேலை கிடைச்சிருக்கு, 2 வாரத்துல போகணும், நம்மளால அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்ற மாதிரி நீ இன்னைக்கு வந்துதான் ஆகுன்ற மாதிரி சொல்ல, ஹீரோவும் வேற வழி இல்லாம கிளம்பி போலாம் அப்படின்னு முடிவு பண்றான். அப்பதான் திடீர்னு ஹீரோன் ஏதோ ஒரு கல் நெக்லஸ் ஏதோ போட்டிருப்பா போல. அது ஏதோ விழுந்துருச்சு போல. ஆக்சுவலா அவ இன்னொருத்தனை டேட்டிங் பண்றதுக்கு தான் போயிருந்திருப்பா. ஹீரோக்கு ஆக்சுவலா ஒன் சைடு லவ் மாதிரி தான். அதனால ஹீரோவும் நிக்கி போய் பாக்குறதுக்கு முன்னாடி அவளுக்கு ஒரு அந்த கல் நெக்லஸ் வாங்கிட்டு போலாம் அப்படின்னு ஒரு கடைக்கு போறான். அங்க போய் பார்த்தா எதுவுமே சரியில்லை. ஆக்சுவலா அந்த கடை எப்படிப்பட்டதுன்னா, இந்த மோதிரம் போட்டா உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும், அந்த கல்லை நீங்க போட்டீங்கன்னா பணம் கொட்டும், உங்க வாழ்க்கையே மாறிடும் அப்படி மாதிரியான சில பொருட்கள் விற்பாங்கல்ல, அந்த மாதிரியான பொருட்களை விற்கிற ஒரு கடை. அந்த கடையில அந்த நெக்லஸ் கிடைக்காம எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகாம ஹீரோ அங்கிருந்து கிளம்பும் போதுதான் ஒன் விஷஸ் வில்லோ அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட பாக்குறான். ஆக்சுவலா வில்லோ மரத்துல செய்யப்பட்ட ஒரு பொருள் தான் அது. மனசுல நமக்கு தேவையானதை ஆசைப்பட்டு அதை நினைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டிக்கை உடைச்சா ஆசைப்பட்டது நடக்கும் அப்படிங்கிறதா ஒரு நம்பிக்கை. சரி, இதை நிக்கிக்கு வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு ஹீரோவும் நினைக்கிறான். ஆனா போறதுக்கு முன்னாடி அந்த கடைக்கார லேடி, நீங்களே இதை வாங்கிட்டு போறீங்க, ஆனா திரும்ப வந்து கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணக்கூடாது, நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி சொல்ல, அப்ப இது ஏமாத்து வேலையா அப்படின்னு மாதிரி சொல்ல, இல்ல அப்படி கிடையாது, நாங்க ஏமாத்துற ஆள்லாம் கிடையாது, அப்ப இது உண்மையிலேயே நடக்குமா அப்படின்னு மாதிரி ஹீரோவும் நக்கலை கேட்டுட்டு அதுக்கப்புறம் வாங்கிட்டு போறான். இந்த பொருள் தான் இந்த படத்தோட டர்னிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் ஒரு பார்ல ஹீரோட ஃப்ரெண்ட் அயன், சாரா, நிக்கி அப்படி சொல்லிட்டு எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நிக்கியும் சாரா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு பக்கத்துல இருக்கிற ஹீரோவும் சாராவை கொஞ்சம் அந்த பக்கமா கூட்டிட்டு போ அப்படின்னு அயன் கிட்ட சொல்றான். நிக்கி கிட்ட ப்ரொபோஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறான் போல. ஆனா அயனும், டேய் இது சரியான நேரம் இல்ல, இப்படி பண்ணாத அப்படி மாதிரி தடுக்கிறான். ஆனா இவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டத நிக்கியும் பாத்துறா. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறா. ஆனா 2 பேரும் இப்படியே சமாளிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் போயிட்டு சரக்கு வாங்கி குடிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவும் அவள்கிட்ட தன்னோட ஃபீலிங்ஸை வெளிப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கும் போது கரெக்டா அந்த நேரத்துல ஹீரோட ஃப்ரெண்ட் அயன் அங்க வந்துடுறான். அதே இடத்துல சாராவுமே இங்க வந்துடுறான். அந்த பார்ல ஒரு பார்ட்டியுமே நடக்க ஆரம்பிக்குது. இதுக்கு நடுவுல இவங்க எல்லாருமே சரக்கு வாங்கி குடிச்சிட்டு எதுக்காக சேர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது டக்குனு ஹீரோ அவனோட பூனையோட பேரு சாண்டி அப்படின்னு சொல்ல, ஆனா மத்த யாருமே அதை கவனிக்கல. அந்த பார்ட்டிக்கு போயிடுறாங்க. ஆனா சாரா மட்டும் ஹீரோ சொன்ன அந்த பேரை கவனிச்சுட்டு, எதுக்கு சாண்டி அப்படி சொன்ன அப்படின்னு கேட்க, என்னோட பூனை சாண்டி இறந்து போயிடுச்சு அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி ஹீரோவும் சொல்ல, சாராவும் ஹீரோக்கு ஆறுதல் சொல்றா. அதுக்கப்புறம் அந்த பார்ட்டி எல்லாம் முடிச்சுட்டு எல்லாருமே வெளியில வராங்க. அப்ப மறுபடியும் அயனும் அடுத்த பப்புக்கு போயிட்டு அடுத்த பார்ட்டி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கூப்பிட, ஆனா நிக்கியும் என்னால வர முடியாது, எனக்கு ரொம்பவே டயர்டா இருக்கு, நான் போய் தூங்கணும் அப்படின்னு சொல்ல, அதை கவனிச்ச ஹீரோவும் நிக்கிய வீட்டுல விடுற அந்த கேப்ல போயிட்டு நம்ம ஃபீலிங்ஸை சொல்லிடலாம் அப்படின்னு நான் உன்னை டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு பக்கத்துல இருந்த சாராவும், நீயும் எங்க கூட வாயா அப்படின்னு கூப்பிட, எனக்குமே டயர்டா இருக்கு அப்படின்னு ஹீரோவும் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோனை கூட்டிக்கிட்டு கார்ல வந்துகிட்டு இருக்கும் போது அப்பதான் ஹீரோயினும் ஹீரோட பூனை இறந்து போனதுக்கு சாரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே 2 பேருமே ஹீரோயின் இப்ப வேற ஒரு வேலைக்கு போறதுனால அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இனிமே அடிக்கடி நம்மளால மீட் பண்ண முடியாதுல அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப ஹீரோயின் பேசுறத வச்சு பார்க்கும்போது ஹீரோனுக்கு
எனக்கு லவ் பண்ணணும் போல இருக்கு, ஆனா அவ தெளிவா ரொமான்ஸ் வேற லவ் வேற அப்படின்னு தெளிவா சொல்றா. ஆனா ஹீரோவோ அது ரெண்டுமே ஒண்ணுதானே அப்படி மாதிரி கேக்குறான். அடுத்து ஹீரோவும் ஹீரோனை அவங்க வீட்டுல வந்து விடுறான். ஹீரோனோ அங்கிருந்து போறதுக்கு முன்னாடி, சாரா இன்னைக்கு ஃபுல்லாவே உன்னை பத்தி தான் கேட்டுக்கிட்டு இருந்தா, அவளை பத்தி நீ என்ன நினைக்கிற, அவ மேல உனக்கு ஏதாவது கிரஷ் இருக்கா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோவும் அவ ஜஸ்ட் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு ஹீரோனை இறங்கி வீட்டுக்குள்ள போக, அப்ப ஹீரோவும் ஹீரோனை ஃப்ரீக்கி நிக்கி அப்படின்னு கூப்பிட்டுறான். குட் நைட் ஃப்ரீக்கி நிக்கி அப்படின்னு கூப்பிட்டுறான். ஆனா அப்படி கூப்பிட்டா அவளுக்கு பிடிக்காது. ஏன் இப்படி கூப்பிட்டு அப்படின்னு கேட்க, ஆக்சுவலா ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோவும் பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கிண்டல பேசு, அவளுக்கு மேபி பிடிச்சாலும் பிடிக்கலாம் அப்படி மாதிரி அயன் தான் ஏத்தி விட்டுருப்பான். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் இப்படி கூப்பிட்டுருப்பான். கடைசியா ஹீரோனும் வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட, என்ன உனக்கு பிடிக்குமா, எதா இருந்தாலும் இப்பவே சொல்லிடு அப்படி மாதிரி கேட்க, ஹீரோவும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு நம்ம ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லிடுறான். ஓ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ள போயிடுறா. நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிட்டான், அதனால பேசாம சொல்லிருக்கலாமே அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்றான். அந்த கடுப்போடைய ஒன் விஷ் வில்லோ அப்படிங்கிற ஒரு பொருளை வாங்கிட்டு வந்திருப்பான்ல, அதை எடுத்து நிக்கி இந்த உலகத்துல யாருமே லவ் பண்ணாத மாதிரி என்னை லவ் பண்ணணும் அப்படின்னு விஷ் பண்ணிட்டு அதை உடைச்சிடறான். அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பல அப்படின்னு ஹீரோவும் கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீரோனோட வீட்டை பார்க்க, வீட்டுக்குள்ள போனவ வெளியில நின்னு இவனையே பாத்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவளும் ஹீரோ கிட்ட வந்து, உன்னோட பூனை இறந்து போயிடுச்சுல, நீ இப்ப சோகமா தானே இருப்ப, கொஞ்சம் வீட்டுக்குள்ள வந்துட்டு போயேன் அப்படின்னு திரும்ப திரும்ப ஹீரோவை வீட்டுக்குள்ள கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா. ஹீரோக்கு என்னன்னு ஒண்ணுமே புரியல, இந்த மாதிரி நிக்கி நடந்துக்க மாட்டாளே அப்படின்னு ஹீரோ ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆயிடுறான். சரி நீ தான் வர மாட்ட, நான் உன் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு. ஹீரோக்குமே இவ வினோதமா நடந்துக்கிறா அப்படின்னு தெரியுது, அதே மாதிரி ஹீரோனுக்குமே தான் வினோதமா பேசுற அப்படின்னு தெரியுது. இருந்தாலும் அவளால கண்ட்ரோல் பண்ண முடியல. கார்ல ஏறி உட்காந்துக்கிட்டு, வா உன்னோட வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அடம் பிடிக்கிறா. ஹீரோக்கு ஏன் இப்படி வித்தியாசமா நடந்துக்கிறா அப்படின்னு ஒரு பக்கம் பயமாகவே ஆரம்பிக்குது. நீ உன் வீட்டுக்கு போ, நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோவும் சொல்லி பாக்குறான். ஆனா திடீர்னு ஹீரோன் அழ ஆரம்பிக்கிறா. என்னன்னு கேட்டா, அவளோட அப்பாவுக்கு கேன்சர் அப்படின்னு சொல்றா. நான் ரொம்பவே சோகமா இருக்கேன், இப்போ உன் கூட இருந்தா நான் நல்லா இருப்பேன்னு தோணுது அப்படின்னு சொல்லி வித்தியாசமா பேசுறதை கேட்டு ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஹீரோனை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். வீட்டுக்கு வந்த ஹீரோனும் அந்த வீட்டுல ஹீரோட வாசம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றா. எல்லா இடமும் உன்னோட வாசமா தான் இருக்கு அப்படின்னு சொல்ல, எனக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோனும் பெட்ல தூங்குறதுக்கு ரெடியா உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவும், நீ ரெஸ்ட் எடு, உனக்கு தேவையான ஸ்பேஸ் எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹால்ல படுக்கிறதுக்காக போறான். அப்ப ஹீரோனும் ஹீரோவை கூப்பிட்டு, நீ பேசாம என் கூடவே பெட்லயே படுவேன் அப்படின்னு சொல்றா. இப்ப ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ரொம்பவே வினோதமா நடந்துக்கிறா அப்படின்னு நினைக்கிறானா, இல்ல நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் நடக்குது அப்படின்னு நினைக்கிறானான்னு தெரியல. அவனும் ஹீரோனுக்கு பக்கத்துல போய் படுத்துக்கிறான். அதுக்கப்புறம் திடீர்னு ஹீரோனும் ஹீரோ கூட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்க, அவனும் ஹீரோன் கூட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப திடீர்னு ஹீரோன் ஏதோ சுயனுக்கு வந்த மாதிரி, இவனா அப்படி மாதிரி டக்குன்னு பதறி போயிட்டு கீழே விழுந்துடுறா. ஹீரோ அதை பார்த்து ரொம்பவே பயந்து போயிடுறான், ஏன் இப்படி நடந்துக்கிறா அப்படின்னு. அதாவது ஹீரோ தான் ஹீரோன் கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாதிரி ஹீரோன் நடந்துக்கிறா. அதுக்கப்புறம் டக்குன்னு ஹீரோனும் பழைய படிக்கு, நான் எதையோ பார்த்தேன் அதான் இப்படி ரியாக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகுறா. ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியல. அதுக்கப்புறம் ஹீரோனை தூங்க வச்சுட்டு ஹீரோ கீழே தூங்குறான். ஆனா ஹீரோவுக்கு தூக்கமே வரல. அந்த ஒன் விஷ் உள்ளவனாலதான் இது எல்லாமே நடக்குது அப்படின்னு ஹீரோவுக்கு தோண ஆரம்பிச்சதுனால போய் நெட்ல தேடி பார்க்கலாம் அப்படின்னு, அது உண்மையே இல்லையா அப்படின்னு தேடி பார்த்தா பாதி பேரு அது உண்மை அப்படின்னு சொல்றாங்க, மீதி பேரு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அதெல்லாம் போய் அப்படி எதுவுமே எனக்குலாம் நடக்கல அப்படின்னு போஸ்ட் எல்லாம் போட்டுக்கிறத பார்த்துட்டு அப்போதான் ஹீரோவும் நிம்மதியாகிறான். ஹீரோன் இப்படி நடந்துக்கிறது அந்த ஒன் விஷ் உள்ளவனால கிடையாது அப்படின்னு. அப்படி ஹீரோ நிம்மதியா எந்திரிக்கும் போது, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோனை கேட்க, ஹீரோ மிரண்டு போயிடுறான். நான் பாத்ரூம் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, சரி என் கூட வந்து படுத்துக்க அப்படின்னு ஹீரோனை ஹீரோ கிட்ட சொல்ல, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு ஹீரோவும் சொன்னாலும் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறா. அதனால ஹீரோவும் பக்கத்துல போய் படுத்துக்கிறான். அப்படி கட் பண்ணி காலையில காட்டுறாங்க. ஹீரோ எழுந்திருக்கும் போது பக்கத்துல இருந்த ஹீரோனை காணோம். அதனால ஹீரோவும் எந்திரிச்சு போய் பார்த்தா வீடே கிளீனா இருக்கு, எல்லாமே கிளீன் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சம்பவத்தை பார்த்து மிரண்டு போயிடுறான். ஏன்னா இறந்து போன அந்த பூனை இருக்குல்ல, அந்த பூனைய ஒரு இடத்துல வச்சு அதை சுத்தி மெழுகுவத்துல ஏத்தி ஏதோ ஒரு மெமோரியல் மாதிரி ஹீரோயின் பண்ணிருக்கா. இவன் நார்மலா இப்படி நடந்துக்கிற ஆளையே கிடையாது, என்ன இப்படி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மிரண்டு போயிடுறான். நீ பாச வச்ச பூனையில உனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பண்ணு அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல, ஹீரோவும் இப்படி பண்றதெல்லாம் சரியில்லை அப்படின்னு ஹீரோன் கிட்ட சொல்ல, அப்படியே கட் பண்ணி ஹீரோவும் ஹீரோனும் அவங்க வேலை பார்க்குற அந்த கடைக்கு ஒன்னா வராங்க. இத ஹீரோட ஃப்ரெண்ட் அயனும் பாக்குறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் அயனை, அதாவது தன்னோட ஃப்ரெண்டை தனியா கூட்டிட்டு போயிட்டு இவங்க ஒன்னா வரத பார்த்தா அவன் தான், உங்களுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சா, நீ லவ் சொல்லிட்டியா அப்படின்னு மாதிரி கேக்குறான். அப்பெல்லாம் எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு நேத்து நைட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்லி அவ ரொம்பவே வித்தியாசம் நடந்துகிட்டா, அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு போல அப்படின்னு சொல்ல, இப்படி இவங்க ரெண்டு பேரும் ஓரமா நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறத ஹீரோனும் கண் கொட்டாம இவங்க ரெண்டு பேருமே பாத்துக்கிட்டே இருக்கா. சரி இத பத்தி நான் நிக்கி கிட்ட பேசுறேன் அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்ட் அயனோ நிக்கி கிட்ட போய் பேசுறான். ஆனா அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காட்டல. அப்படியே வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க எல்லாரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்ப ஹீரோன் நேரா ஹீரோட கார்ல வந்து ஏற போக, அப்ப ஹீரோவும் இன்னைக்கு என்னால உன்னை வீட்டுல டிராப் பண்ண முடியாது, நீ அயன் கூட போ அப்படின்னு சொல்ல, சரி நானே டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்றான். உடனே ஹீரோனும் சரின்னு சொல்லிட்டு அயன் கூட போயிடுறான். அப்படியே அடுத்த சீன்ல ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவும் ஹீரோனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நெட்ல தேடிக்கிட்டு தன்னோட ஃப்ரெண்ட் அயன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அவள்கிட்ட பேசினால என்ன சொன்னா அப்படின்னு கேட்க, ஒரு பிரச்சனை இல்லடா, அவ நார்மலா தான் இருக்கா, நம்ம ரெண்டு பேருமே பாத்துக்கிட்டு இருந்தது
கூட அவளை பத்தி ஏதோ பேசுறோம் அப்படின்றதுக்காக தான் பாத்துக்கிட்டு இருந்திருக்கா. இப்ப அவளுக்கு நீ எந்த ஒரு காலும் பண்ணாத, அவ நார்மலா தான் இருக்கா, நீ பேசாம தூங்கு அப்படின்ற மாதிரி ஹீரோட ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது யாரோ ஹீரோட வீட்டுக்கிட்ட வர்ற மாதிரி இருக்கு. டக்குன்னு கதவு தட்டுறாங்க. ஹீரோவும் போனை கட் பண்ணிட்டு போய் கதவை திறந்து பார்த்தா அங்க ஹீரோயின் நிக்கிறா. ஹீரோனோ ஹீரோ கிட்ட நேத்து நடந்ததுக்கெல்லாம் சாரி சொல்றா, நேத்து கொஞ்சம் நான் வித்தியாசமா நடந்துகிட்டேன் அப்படின்னு நீ சொன்னதா அயன் என்கிட்ட சொன்னா, இனிமே அப்படி நடந்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோனோ உன் மேல எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படி மாதிரி வெளிப்படையா சொல்ல ஆரம்பிக்கிறா. அதை கேட்டோடனே ஹீரோக்கு உள்ளுக்குள்ள சந்தோஷம் பொங்கல. அந்த விசேஷனாலதான் இப்ப எல்லாம் நடந்துக்கிறா அப்படின்னு நமக்கும் தெரியுது, ஹீரோக்குமே தெரியுது. ஆனா ஹீரோ தனக்கு பிடிச்ச பொண்ணு தன்னை பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே ரொம்பவே சந்தோஷமாயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோனோ உனக்கு என் மேல ஏதாவது ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோவும் ஓகேன்னு சொன்ன உடனே அவளும் ரொம்பவே சந்தோஷமாயிடுறா. ஆனா ஹீரோனோட நடவடிக்கை எல்லாமே ரொம்பவே வினோதமா ஒரு ஹியூமன் நடந்துக்கிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோனும் லவ் பண்ணிட்டு ஜாலியா சுத்தி திரிறாங்க, நிறைய ரொமான்ஸ் பண்றாங்க. இப்படியே அவங்க வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் ஒரு ரெஸ்டாரண்ட்ல அவங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் ஹீரோட ஃப்ரெண்டு அயன் அடிக்கடி ஹீரோக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். அடிக்கடி கால் பண்றான், என்னன்னு கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த பக்கமா வந்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்க அப்பதான் ஹீரோட ஃப்ரெண்ட் அயனோ, டே நிக்கி சொன்னது எல்லாமே போயிடா, அவங்க அப்பாவுக்கு கேன்சர்ல இல்ல, அவர் ரெகுலரா இப்ப வேலைக்கு போயிட்டு தான் வந்துகிட்டு இருக்காரு, எல்லாத்தையுமே வெரிஃபிகேஷன் பண்ணிட்டேன், ஆனா ஏன் உன்கிட்ட பொய் சொல்லணும் அதான் எனக்கு தெரியல, மேபி உன்னோட அட்டென்ஷனுக்காக அவ அந்த பொய்ய சொல்லியிருக்கலாம் அப்படின்னு அவனும் சொல்ல ஹீரோவுக்கு அப்படி தூக்கி வாரி போடுது. இப்படி ஹீரோவும் ஓரமா நின்னு கால் பேசி இருக்கிறத ஒரு மாதிரி வித்தியாசமா வந்து பாத்துட்டு போறா ஹீரோயின். ஹீரோவும் அந்த விஷயனாலதான் ஹீரோயின் இப்படி நடந்துக்கிறா அப்படின்னு ஹீரோவுக்கு தெரிஞ்சாலும் தான் லவ் பண்ற பொண்ணு தன்னை லவ் பண்ணுது அப்படின்னு அவனுமே இந்த சிச்சுவேஷனை இத்தனை நாளா ஒரு அட்வான்டேஜா தான் எடுத்துக்கிட்ட மாதிரியும் தெரியுது. இருந்தாலும் எதுக்காக இப்படி பொய் சொன்னா அப்படின்னு ஹீரோவுக்கு ஒருவித பயம் உருவாக ஆரம்பிக்க அதனால அங்க வந்து உட்கார்ந்து ஹீரோன் கிட்ட உங்க அப்பாவுக்கு கேன்சர் அப்படின்னு நீ பொய் சொன்னி அப்படின்னு கேட்க அதை கேட்ட உடனே ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நம்ம நல்லா தானே டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எதுக்காக இப்படி நீ வித்தியாசமா பேசுற, இந்த நேரத்துல இது முக்கியமா அப்படின்னு பயங்கரமா கத்துறா ஒரு சைக்கோ மாதிரி. ஹீரோ அதை கேட்டு மிரண்டு போயிடுறான். அதுக்கப்புறம் இல்ல இல்ல இனிமே இதை பத்தி நான் எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொன்னதுக்கு அப்புறமா தான் ஹீரோன் அமைதியாகிறா. ஆனா அழ ஆரம்பிக்கிறா. அப்ப ஹீரோனோ ஹீரோக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்திருப்பா, அவங்க அம்மா அவளுக்கு கொடுத்த கிஃப்ட், அதாவது அது ஒரு புலி கண்ணு. அதை இப்ப ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு இந்த உலகத்திலேயே யாரை விடையும் உன்னை நான் ரொம்பவே லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றா. இந்த விஷயம் தான் ஹீரோ கேட்டிருப்பான். அதனாலதான் இப்ப கதி கலங்கி போயிடுறான். அப்படியே கட் பண்ணி நைட்டு நடுராத்திரி காட்டுறாங்க. ஹீரோ தூங்கிக்கிட்டு இருக்கும் போதே முழிச்சு பார்க்கும்போது பக்கத்துல இருந்த நிக்கியை காணோம். எங்கன்னு தேடும்போது நிக்கி அந்த ரூமோட மூலையில இருட்டுல ஒரு மாறி நின்னுகிட்டு ஹீரோவே பாத்துக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் அங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்க நீ தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ரொம்பவே கியூட்டா இருக்க, அதான் தூங்கிக்கிட்டு இருக்க உன்னை நான் அழகா பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ இன்னும் பயந்து போயிடுறான். இங்க வா பெட்டுக்கு வா அப்படின்னு ஹீரோ கூப்பிட்டாலும் வரமாட்டா, பூனை மாதிரியே நடந்துக்கிறா. அதுக்கப்புறம் மறுபடியும் பழைய இடத்துக்கு போய் நின்னுக்கிட்டு எனக்கு வர்ற கனவுலாம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை, அந்த கனவுல நீ என்ன லவ் பண்ணாத மாதிரி இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் லவ் பண்ணாத மாதிரி தெரியுது அப்படின்னு பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறா. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் அவளும் நீ இப்ப படுத்து தூங்கு நான் இங்கே இருக்கேன் அப்படி மாதிரி சொல்ல அதுவும் சத்தமா சொல்லவும் ஹீரோவும் பயத்துல அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறான். படுத்து அவனுக்கு தூக்கம் வரல. அப்படியே படுத்திருக்கும் போது திடீர்னு என்ன ஏன் நீ லவ் பண்ணல அப்படின்னு பயங்கரமான ஒரு சத்தம். அந்த மூலையில மறுபடியும் ஹீரோ எந்திரிச்சு பார்க்கும்போது அங்க இருந்த ஹீரோனை காணோம். அப்புறம் பார்த்தா திடீர்னு ஒரு ஃப்ளவர் வாஷ ஃபேஸுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி வினோதமா நடந்து வந்து ஹீரோ கிட்ட நிக்க ஹீரோவும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற அப்படின்னு கேட்க டக்குன்னு அந்த ஃப்ளவர் வாஷ பக்கத்துல வச்சுட்டு இது சாண்டிக்காக அப்படின்னு ஹீரோட பூனைக்காக சொல்லிட்டு அதுக்கப்புறம் நார்மலா வந்து படுக்க ஆரம்பிக்கிறா. அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க. ஹீரோவும் வேலைக்கு கிளம்பிட்டு வெளியில வரும்போது அங்க ஹீரோன் உட்கார்ந்து புக்கு பிடிச்சுக்கிட்டு இருக்கா. அவகிட்ட வந்து ஹீரோவும் நேத்து நைட்டு நடந்ததை பத்தி பேச ட்ரை பண்றான். சாரி நேத்து நைட்டு நான் அப்படி நடந்திருக்க கூடாது, கொஞ்சம் வினோதமா நடந்துக்கிட்டேன்ல, இனிமே அப்படி நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் பேக் பண்ணி தர்றா. அதுக்கு முன்னாடி ஹீரோவோட முடிய ஹீரோனோ கட் பண்ணிருப்பா. நீ தான் கட் பண்ணியா அப்படின்னு கேட்டா ஆமா அப்படின்னு சொல்றா. இனிமே நான் இப்படியே இருக்கேன் அப்படின்னு வித்தியாசமா சிரிக்க இது நல்லா இல்ல அப்படின்னு ஹீரோ சொல்ல அதுக்கப்புறம் ஹீரோனோ ஹீரோவை சமாதானப்படுத்துறா. சரி இவ நார்மலா தான் பேசுறா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோவை எந்திரிச்சு வெளியில போலாம் அப்படின்னு எதையோ பார்த்து மிரண்டு போய் நிக்கிறான். இன்னைக்கு ஹீரோனுக்கு வீக்கா போல, அவனை ரொம்பவே மிஸ் பண்ண போறேன், நானும் வரவா அப்படின்னு கேட்க இல்ல இல்ல நீ வீட்லயே இரு அப்படி சொல்லிட்டு அந்த கதவு கிட்ட போய் பார்த்தா கதவுல அப்படியே சிலட்டப்ப ஒட்டி இவன் வெளியில போக கூடாது அப்படிங்கிறதுக்காக சைக்கோத்தனமா உன்னை பண்ணி வச்சிருக்கா. அதை பார்த்து ஹீரோ மிரண்டு போயிட்டு இவள்கிட்ட கேட்டா ஏதாவது சொல்லுவா அப்படின்னு பயந்து போய் அந்த சிலட்டப்போடைய அந்த கதவை எப்படியாவது ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு பாக்குறான். கதவு ஓப்பன் ஆகலட்டா பேசாம நீ வீட்லயே இருந்துறேன் அப்படி மாதிரி ஹீரோன்னு சொல்ல ஹீரோ வெளியில போன உடனே பாய் சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு அப்படியே நிக்கிறா அசையாம. திடீர்னு அவர் ரெஸ்ட் ரூம் போயிடுறா. அப்படி இருந்து அசையாம அப்படியே நிக்கிறா. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு வேலையெல்லாம் முடிஞ்சு ஹீரோவும் போகும்போது அவனோட ஃப்ரெண்ட் அயனோ என்னை வீட்டுல டிராப் பண்ணிடுறா, என்னோட காரை சர்வீஸ்ல விட்டுருக்கேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோட கார்ல போறான். அப்ப அயனோ நீ தானே வந்து என்கிட்ட நிக்கிக்கு மென்டலா ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்ன, இப்ப என்னடான்னா நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ன்ற மாதிரி நடந்துக்கிற அப்படி சொல்ல இப்பவும் ஹீரோ நிக்கிக்கு ஒண்ணுமில்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி
பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலா அவ வினோதமா நடந்துக்கிறா அப்படின்னு ஹீரோக்கு நல்லாவே தெரியும். ஏன் இப்படி பொய் சொல்றா அப்படின்னு தெரியல. அப்பதான் ஹீரோவும், இன்னைக்கு உன்னோட வீட்டுல பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க, அதுக்கு என்ன எதுக்கு கூப்பிடல அப்படின்னு கேட்க, நிக்கி இப்படி இருக்கிற நிலைமையில எப்படி கூப்பிடுறது, நீ இது ஒரு அட்வான்டேஜாவே யூஸ் பண்ணிக்கிற அப்படின்னு அயனும் சொல்ல, டே அவ தாண்டா என்னை விட மாட்டா அப்படின்னு சொல்றான். அயனோ, நீ பார்ட்டிக்கு வரையில, ஆனா நிக்கி வரமாட்டா, ஏன்னா இது பாய்ஸ் பார்ட்டி, சாராவும் வரல அப்படி சொல்றான். அடுத்து ஹீரோவும் வீட்டுக்கிட்ட வந்துட்டான் போல. அந்த பூனையை சமைச்சதை பத்தி நிக்கி கிட்ட எப்படி கேட்கறது அப்படின்னு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அயன் வீட்டுல நடக்கிற அந்த பார்ட்டிக்கு போறதை பத்தி சொல்லணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்பதான் அந்த ஒன்விஷ் உள்ள டப்பாவில இருந்து சத்தம் வரவும் அதை எடுத்து பின்னாடி ஒரு நம்பர் இருக்கவும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இதை ஏதாவது நிப்பாட்ட முடியுமா, ரிவர்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஆப்போசிட்ல பேசினவனும் நிப்பாட்ட முடியும் அப்படி மாதிரி, உங்களுக்கு இது ரிவர்ஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்கறான். ஆனா அப்படி ஒரு ஆப்ஷனே இல்ல, இதை நிப்பாட்டணும்னா நீங்க செத்தா மட்டும் தான் முடியும் அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் திடீர்னு அமானுஷ்யமா பேச ஆரம்பிக்கிறான். கடைசியா நீ நிக்கி கிட்ட பேசுறியா அப்படின்னு சொல்லும்போது பேக்ரவுண்ட்ல அமானுஷ்யமா நிக்கி கத்துற மாதிரியான சத்தம் கேட்குது. அதை கேட்டு ஹீரோ மிரண்டு போயிடுறான். அதனால காலை கட் பண்ணிட்டு கதவை திறந்து உள்ள வந்து லைட்டை போடுறான். அப்ப பாருங்க இப்படி நிக்கிறா ஹீரோயின். அதாவது ஹீரோக்கு பாய் சொல்லிட்டு எப்படி நின்னாலோ அதே மாதிரி அப்படியே அசையாம கூட நிக்கிறா. யூரின் போயிட்டு வாமிட் எடுத்துட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்படின்னு ரொம்பவே மோசமா பண்ணிருக்கா. ஹீரோவும் அதை பார்த்து அதிர்ச்சி ஆயிடுறான். ஹீரோவும், உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க, உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நான் போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு பாத்ரூமுக்குள்ள போய் குளிக்க ஆரம்பிக்கிறா. இதெல்லாம் பார்த்து ஹீரோக்கு இன்னும் பயம் வர ஆரம்பிச்சிச்சு. எப்படியாவது அவளை விட்டுட்டு பார்ட்டிக்கு போயாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு, நீ இன்னைக்கு என் பூனையை குக் பண்ணல, அது எனக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடுச்சு, இப்படி எல்லாம் இனிமே பண்ணாத அப்படின்னு சொல்ல ஒரே வார்த்தையில ஓகே ஹனி அப்படின்னு சொல்லிடுறா. அடுத்து ஹீரோவும், அயன் என்ன பார்ட்டிக்கு கூப்பிட்டு இருக்கான், நான் பார்ட்டிக்கு போகணும் அப்படின்னு சொன்ன உடனே உள்ள பயங்கரமான சத்தம், ஷவர் வேகமா ஆஃப் பண்ணிருக்கா போல. இப்ப ஹீரோவும், நான் போலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி சொல்ல, நானும் வரேன் அப்படி சொல்றா. ஹீரோவும், அது பாய்ஸ் பார்ட்டி அப்படின்னு சொன்ன உடனே பயங்கரமா கத்துறா. அதை கேட்டு செம்மையா பயந்து போன ஹீரோ கிட்ட மறுபடியும் சாந்தமா ஹீரோனும், சாரா கிட்ட கேட்டேன், அவளும் வரேன்னு தான் சொன்னா அப்படி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறேன் அப்படி சொன்ன உடனே மறுபடியும் நான் வரமாட்டேன் அப்படின்னு மாத்தி மாத்தி பேசி பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கா. அடுத்த சில ஹீரோ கூட ஹீரோனு பார்ட்டிக்கு வந்திருக்கா போல. அதனால அயனோ அவளை தான் கூட்டிட்டு வரதான்னு சொன்னல அப்படி சொல்ல, டேய் நீ தான் சாரெல்லாம் வரமாட்டே அப்படி சொன்ன, இப்ப வந்திருக்கா அப்படி சொல்ல, அடுத்து எல்லாருமே ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோனோ ஹீரோவை தான் பாத்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு முன்னாடி மரக்கட்டைகளை அடுக்கி இருக்கு. அதுல ஒரு சேலஞ்சா எழுதி இருக்கு போல. அதை ஒரு ஆளை எடுத்து படிச்சு அதை கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி ஒருத்தர் எடுத்து படிக்கும்போது பிளேஸை மாத்தி உட்காரணும் அப்படின்னு அதுல எழுதி இருக்கவும் அவனும் ஹீரோவை தான் பிளேஸுக்கு வர சொல்லிட்டு நிக்கிக்கு பக்கத்துல போய் உட்கார்றான். அதனால நிக்கி பயங்கரமா கடுப்பாகிறான். இருந்தாலும் ஹீரோவை மட்டும் தான் பாத்துக்கிட்டே இருக்கா. சிரிக்கிறது கூட வினோதமா சிரிக்கவும் எல்லாருமே அவளை வேடா பாக்குறாங்க. அயனோ ஹீரோவும், என்னடா இப்படி பண்றா அப்படி மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப நிக்கி தான் எடுக்கணும். அவளும் எடுத்துட்டு என்ன வந்துச்சுன்னு தெரியல, ஆனா ஒரு கருமாந்தரமான ஒரு கதையை சொல்றா. யாராலுமே அதை கேட்கவே முடியல. கேட்டா நான் ஒரு புக் எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்லி முடிச்சிடறான். அடுத்து ஹீரோட டேன் வரவும் அவனை எடுக்க, அப்ப லெஃப்ட்ல உட்கார்ந்து இருக்கவங்கள கிஸ் பண்ணணும் அப்படின்னு வரவும் சாரா சந்தோஷப்பட்டாலும் ஹீரோனை எந்திரிச்சு இப்படி மூஞ்சி வச்சுக்கிட்டு சாராவுக்கு பின்னாடி வந்து என்ன பண்ண போறாளோ அப்படின்னு எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்கும்போது சாராவோட சேர் அப்படியே பின்னாடி இழுத்து வச்சுட்டு ஹீரோக்கு பக்கத்துல வந்து உட்கார்ந்து கிஸ் கூட அப்படி மாதிரி சொல்ல ஹீரோவும் ரொம்பவே பதட்டமா கிஸ் கொடுக்குறான். அப்ப நிக்கியும், இந்த உலகத்துல என்ன மாதிரி உன்னை யாராலுமே லவ் பண்ண முடியாது அப்படி சொல்றா. சொல்லிட்டு ஹீரோ மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி பயங்கரமா கத்திட்டு, நான் சும்மா ஜோக் பண்ணேன், இல்ல ஜோக்லாம் பண்ணல, உண்மையை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்றா. அடுத்து ஹீரோவையே பாத்துக்கிட்டு இருந்தவ டக்குன்னு பின்னாடி போய் பதறிக்கிட்டு போய் விழுகிறா. இது நான் இல்ல அப்படி சொல்லிக்கிட்டு பாட்டுல உடைச்சு தன்னோட முகத்தை குத்திக்கிட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படி சொல்றா. இது எல்லாத்தையுமே பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அடுத்து ஹீரோவும் ஹீரோனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக அவ குடிச்சிட்டு வேடா நடந்துக்கிறதுனால ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டோம் அப்படி சொல்லிடுறாங்க. அதனால ஹீரோவும் ரொம்பவே வெறுத்து போய் ஹீரோனை கூட்டிட்டு வரான். அடுத்து பாத்ரூமுக்கு போகலாம் அப்படின்னு ஹீரோ எந்திரிக்க, நான் வேணா வெளியில வந்து நிக்கவா அப்படின்னு கேட்கறா. அப்ப ஹீரோவும், எதுக்கு இன்னைக்கு நைட் அப்படி நடந்துகிட்ட அப்படின்னு கேட்க, சாராவுக்கு உன்னை பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ஹீரோன் சொன்ன உடனே இப்ப இவன் பைத்தியம் மாதிரி கத்த ஆரம்பிக்கிறான். இல்ல எல்லாமே நார்மலா தான் இருக்கு, சாரி அப்படி சொல்லி, நீ ரொம்பவே அழகா இருக்க, நீ நார்மலா தான் இருக்க, ஆனா நீ பண்றதுதான் தப்பா இருக்கு, உண்மையான நிக்கி என்ன லவ் பண்றாளா அப்படின்னு கேட்க, ஆமா அப்படி சொல்லிட்டு வித்தியாசமா சிரிச்சுக்கிட்டே, நான் உன்னோட ஃப்ரீக்கி நிக்கி தானே அப்படி சொல்றா. ஃப்ரீக்கி நிக்கி அப்படின்னு கூப்பிட்டாலே உண்மையான நிக்கிக்கு பிடிக்காது. ஆனா இப்ப ஆளே மாறி ஆப்போசிட்டா மாறிட்டா. அதனால கடுப்பாகி ரெஸ்ட் ரூம் போலாம் அப்படின்னு போகும்போது, நீ உண்மையிலேயே என்ன லவ் பண்றியா அப்படின்னு ஹீரோனு கேட்க, அப்பதான் அவனும் இதுதான் நான் ஆசைப்பட்டது அப்படி சொல்ல, நானும் ஆசைப்பட்டது இதைத்தான் அப்படின்னு ஹீரோனு சொல்றா. ஆனா இன்னைக்கு நீ உன்னோட வீட்டுக்கு போ, நார்மல் கப்பிள்ஸ் மாதிரி நமக்குள்ள ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு ஹீரோவும் சொல்ல, ஆனா அதுக்கு ஹீரோனை அழுதுகிட்டே, என்னை போக மட்டும் சொல்லாத, உனக்கு என்ன செய்யணுமோ நான் எல்லாத்தையுமே செய்யறேன் அப்படி சொல்றா. அதுக்கு ஹீரோவும், நார்மலான நிக்கியா இருந்தா இப்படி எல்லாம் இது சொல்ல மாட்டா அப்படி சொல்ல, நீ நிக்கியாரு அப்படின்னு ஹீரோவும் சொல்ல, என்னால நிக்கியா இருக்க முடியும் அப்படின்னு பயங்கரமா கத்துறா ஹீரோயின். அடுத்து கத்துனதுக்கு சாரி கேட்க, இது உண்மையில இது ரியல் இல்ல அப்படின்னு ஹீரோவும் அழுதுகிட்டே சொல்ல, அதுக்கு ஹீரோனும், உன்னைய நான் எல்லா ரியாலிட்டியும் லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லவும், நானும் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு ஹீரோவும் சொன்ன அடுத்த செகண்டே அவ பாட்டுக்கு டக்குன்னு பின்னாடி போய் நிக்கிறா. முன்னாடி வரா, பயப்படாத நான் ஒன்னும் ஒண்ணு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றா.
அதனால பயந்து பண்ண ஹீரோவும் நீ இங்க தூங்கு, நான் வேணா அயனோட பிளேஸுக்கு போய் தூங்குறேன் அப்படி சொல்லவும் ஓகேன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு வரா. வந்துட்டு நீ போனா நான் செத்துருவேன் அப்படி மாதிரி செம்ம பில்டப்பா அதையே வித்தியாசமான வார்த்தைகளை போட்டு சொல்லவும் ஹீரோவும் அரண்டி போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அடுத்து நடுராத்திரியில காட்டுறாங்க ஹீரோயினும் தூங்கினாலும் ஹீரோ பயத்துல தூங்காம அசையாம படுத்திருக்கான். அப்போ ஒரு மெசேஜ் வருது, யாருன்னு பார்த்தா சாரா. நான் நிறைய விஷயம் வந்துட்டு சொல்லணும், நான் பார்க்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்ல என்னால வர முடியாது அப்படின்னு ஹீரோவும் சொல்ல நீ வரலனா நான் வீட்டுக்கு வந்துருவேன் அப்படின்னு சாராவும் சொல்லவும் ஹீரோவும் என்ன பண்றது அப்படி தெரியாம நைஸா எந்திரிச்சு வெளியில வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோயின் தூங்கி இருக்கல. அப்பதான் உள்ள இருக்கிற உண்மையான நிக்கி பேசுறா. என்னை கொன்னுடு, அவ தூங்கிக்கிட்டு இருக்கா, அவரை எழுப்பிடாத, என்னை கொன்னுடு ப்ளீஸ், என்னால முடியல அப்படின்னு கெஞ்சிரா. அப்ப எந்த அளவுக்கு உண்மையான நிக்கி கஷ்டப்பட்டிருப்பா பாருங்க, என்னைய கொன்னுடு அப்படின்னு கெஞ்சிரா. ஆனா ஹீரோவோ உண்மையான நிக்கி தான் பேசுறா அப்படி தெரிஞ்சும் ஒன்னு சொல்வான் பாருங்க, அதுதான் உண்மையான அப்சஷனே யாருக்கு இருக்குன்னு தெரிய வரும். என்ன சொல்வான்னா என்னோட இருக்கிறதுக்கு உனக்கு என்ன அவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு கேக்குறான். அதுக்கு உள்ள இருக்கிற நிக்கியும் நான் உன்னோட இருக்கணும்னு நினைச்சதே இல்ல, ப்ளீஸ் என்னை கில் பண்ணு அப்படின்னு கெஞ்சிரா. ஆனா ஹீரோவோ வேணும்னே போயிடுறான். இப்ப பார்க்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற சாராவோட கார்ல வந்து உட்கார்றான். அப்ப இப்பவும் பார்க்ல வந்து ஹாயா டைம் பாஸ் பண்றத வழக்கமா வச்சிருக்க போல அப்படின்னு கேட்க அப்ப சாராவும் நிக்கிக்கு என்னதாச்சு அப்படின்னு கேட்க இப்பவும் ஹீரோ உண்மையை சொல்ல மாட்டான். அவரோட அப்பாவுக்கு கேன்சரா, அந்த கஷ்டத்துல இருக்கா அப்படின்னு சொல்றான். ஆனா நிக்கி சாரா கிட்ட அவரோட அப்பாவை பத்தி சொல்லியிருக்கா. பெருசா அவரோட நிக்கி டச்ல இருந்ததே இல்ல, ஆனா அவரை நிக்கிக்கு பிடிக்கவும் பிடிக்காது அப்படி சொல்றா. அது மட்டும் இல்லாம அவளுக்கு இப்ப தெரப்பி தேவைப்படுது, அவ உன்னிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறா அப்படின்னு சொல்றா. அப்பெல்லாம் எதுவுமே இல்ல அப்படின்னு ஹீரோவும் சொல்ல இப்ப சாராவுக்கு மறுபடியும் லூத்தர் ஸ்கூல்ல இருந்து ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. உள்ள என்ன ரிசல்ட் இருக்கு அப்படின்னு ஆர்வமா இருக்கு அவளுக்கு. ஆனா ஹீரோ கூட தான் பிரிச்சு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இங்க எடுத்து வந்திருக்கா. அதுக்கப்புறம் அயன் கிட்ட இத உன்னிட்ட நான் சொல்ல மாட்டேன் அப்படி சொன்னேன். அதாவது அயனும் நிக்கியும் கடந்த 2 வருஷமா ஆன் அண்ட் ஆஃபா ஒன்னா இருக்காங்க. ரொமான்டிக்கா இல்ல, கேஷுவலாவே அந்த ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், உன்னை சில்லா வச்சுக்கிற ஒரு பொண்ணு உனக்கு தேவை அப்படின்னு சாராவும் சொல்ல உன்ன மாதிரி அப்படின்னு ஹீரோவும் சொல்ல அன்னைக்கு உன்னோட லெஃப்ட்ல நான் தான் இருந்தேன், அன்னைக்கு நீ தான் என்னை கிஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு சாராவும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு கண்ணடி ஒடிச்சுக்கிட்டு ஹீரோயின் வந்து சாராவை கொடூரமா முட்டிய கொள்றா. அதை பார்த்து ஹீரோவும் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அடுத்து ஹீரோ கிட்ட வந்து அவன் அதிர்ச்சியில இருக்கவும் சமாதானப்படுத்துறான். அடுத்து எனக்கு இந்த பாடி அப்புறப்படுத்த ஹெல்ப் பண்ணு அப்படி சொல்ல அவனுமே பண்றான். அடுத்து ஹீரோவும் அதிர்ச்சியோட உட்காந்துக்கிட்டு இருக்கான். அடுத்து அவன் கார்ல உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது சாராவோட அந்த லெட்டர் ஓபன் பண்ணி பார்த்து அவ செலக்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு ரொம்பவே பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கான். அடுத்து அந்த கடைக்கு போயிட்டு அந்த ஒன் விஷ் வில்லோ இருக்கா அப்படின்னு பாக்குறான். இல்ல, அதனால கடைக்காரங்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அவன் பக்கத்துல டேபிள்ல வச்சிருக்கான். ஆனா 2 தான் இருக்கு. ஆனா அதை வச்சு ரிவர்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. ஒண்ணு உனக்காக இன்னொருத்தவங்க விஷ் பண்ணிக்கணும், அப்படி இல்லாட்டா நீ சத்தா மட்டும்தான் இது முடியும் அப்படின்னு அவனு சொல்ல இப்படி ஒரு பொருளை எதுக்கு நீங்க விக்கிறீங்க அப்படின்னு என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு பயங்கரமா அழுகுறான். இப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியாம அவனே அந்த ஸ்டிக்கை உடைச்சு அந்த விஷ் பண்ண பாக்குறான். ஆனா ஒருத்தருக்கு ஒரு விஷ் தான் பண்ண முடியும் அப்படினால அந்த ஸ்டிக் அவனால உடைக்கவே முடியல. ஹீரோ அயனோட வீட்டுக்கு வந்து ரத்த கரையோட வர்றான். அவனும் நடந்ததை சொல்லி பாக்குறான். ஆனா அவன் நம்புறதா இல்ல. டே எனக்காக இப்படி ஒரு விஷ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிக்கியும் ஃப்ரெண்டா மட்டும் இருக்கிற மாதிரி விஷ் பண்ணுடா அப்படின்னு கேக்குறான். ஆனா அயனோ அதை நம்பாம $1 பில்லியன் வேணும் அப்படின்னு விஷ் பண்ணிடுறான். உடனே பணமா கொட்ட ஆரம்பிக்குது. ஹீரோவோ மாத்தி விஷ் பண்ணிட்டானு அப்படின்னு உடஞ்சி போய் உட்கார்றான். இப்ப ஒரு ஸ்டிக் தான் இருக்கு. அதை நிக்கி கிட்ட கொடுத்து அவகிட்ட நான் என்ன சொன்னாலும் நீ செய்வி அப்படி சொல்லி விஷ் பண்ண வச்சில அப்படின்னு வீட்டுக்கு வந்தா புதைச்ச சாராவோட பணத்தை எடுத்துட்டு வந்து நடு வீட்டுல உட்கார வச்சிருக்கா. இவனும் எனக்காக ஒண்ணு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோயினோ என்னைய நீ எதுக்கு லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவளை காயப்படுத்திக்கிறா. அடுத்து துப்பாக்கி எடுத்து வச்சுக்கிட்டு நீ மட்டும் என்ன லவ் பண்ணல, என்ன நானே கொண்டுக்குவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அயனோ உண்மையிலே $1 பில்லியன் கிடைச்சிருச்சா அப்படின்னு கத்திக்கிட்டு கதவை ஓபன் பண்ணிட்டு உள்ள வர ஹீரோனோ துப்பாக்கி வச்சு ஒரே சூடு அயன் இறந்து போயிடுறான். அதனால பயத்துல ஹீரோவும் ஐ லவ் யூ அப்படி சொல்லவும் அதுக்கப்புறம் தான் அமைதியாகிறா. அப்புறம் எப்படி அவளை ஏமாத்தி ரெஸ்ட் ரூம்குள்ள வந்துடுறான். அவளும் பயங்கரமா கதவு தட்டிக்கிட்டு இருக்கா கதவை திறக்க சொல்லி. ஆனா ஹீரோவோ துப்பாக்கி வச்சு சுட்டுக்கிட்டு செத்தே போயிடலாம் அப்படின்னு பாக்குறான். அவனுக்கு தைரியம் வரல. அப்பதான் பெயின் கில்லர் மாத்திரை அங்க இருக்கவும் தான் செத்தாவது நிக்கி நார்மலுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு மாத்திரையை போட்டுக்கிறான். ஆனா கொஞ்ச நேரத்துல சாக போறமே அப்படின்னு வாமிட் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த விஷ் பண்றத குச்சி உடையிற மாதிரியான ஒரு சத்தம் கேக்குது. இப்ப மாத்திரைகளை வாமிட் பண்ணாமலேயே வெளியில போறான். வெளியில ஹீரோ தான் மேல ரொம்பவே லவ்வா இருக்கணும் அப்படின்னு விஷ் பண்ணிருப்பா போல. அதனால இப்ப 2 பேருமே செம்ம லவ்ல இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கும்போது அதாவது ஹீரோவும் ஹீரோயின் மாதிரியே மாறிடுறான். ஆனா ஹீரோ மாத்திரை சாப்பிட்டதுனால கொஞ்சம் கொஞ்சமா செத்து போயிட்டான் போல. ஹீரோனும் பயங்கரமா அழுதுட்டு அவளும் செத்துலாம் அப்படின்னு வாயில துப்பாக்கிய வச்ச அடுத்த செகண்டே நார்மல் ஆயிடுறா. பழைய நிக்கியா மாறிடுறா. டக்குன்னு ஹீரோட பாடியை பார்த்துட்டு ஒரு மாதிரி கீழே தள்ளி விட்டுறா. இதுல இருந்து அவளுக்கு அவனை சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் தனக்கு நடந்தது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்து நிக்கியும் அழுகிற மாதிரி காட்டி இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஓகே காய்ஸ், இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக் தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை கைஸ்.